பூம்புகார். இதுதான் இன்றைய பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் பாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றன. வற்றாத இன்பம் கொழிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம். காவிரி ஆறும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இந்த இடத்திலேதான் அழகு திருநகராம் பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாளங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதிகள் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரண வாயில், வச்சிர நாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல், மகள தேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம் அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை. அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆரூடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல், செந்தமிழ் வித்தகர், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும், மதுரையின் மாண்பும், வஞ்சியின் வீரமும், பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தமிழ்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும், கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளையிடுகிறார்கள். நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும், இமயம் சென்று கண்ணகிக்கு சிலைவடிக்க கல்குணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும்